ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு கல்லூரி நுழைவாயில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் எனவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை கைவிட வேண்டும் எனவும் கோரி முழக்கமிட்டனர். ஜல்லிக்கட்டுன்றது எங்களுடைய பாரம்பரியம். இது எங்க பாரம்பரியத்தை தடுக்கிறதுக்கு மத்திய அரசு யாரு? அவங்க பாத்தீங்கன்னா எங்க சட்டத்தை தடுக்கிறது யாரு? பாரம்பரியம்ன்றது எங்களுடையது. ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா நாங்க பிறந்து வந்ததுலேருந்து இந்தியான்றது இப்பதான் வந்தது. தமிழ்ன்றது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. எங்களுடைய போராட்டம் இது நீடிக்கும். அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இதுல தலையிட்டோம், எதுவுமே முடியல. ஸோ மாணவர் அணி பாத்தீங்கன்னா இதுல இறங்கி இருக்கும். இது இப்ப முடியுன்றது கிடையாது, இதுதான் தொடக்கம். எங்களோட கோரிக்கை அலங்காநல்லூர்ல கைது பண்ண அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணோம். இன்னொன்று ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி தரணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்த மக்களோ விவசாயியோ இல்லை அரசியல்வாதியோ அத்தனை பேர் கையில் எடுத்து போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அதனால கடைசி கட்ட நடவடிக்கை ஸ்டூடெண்ட்ஸே இறங்கி இப்போ இந்த அளவுக்கு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த முயற்சியில வெற்றி பெறாம யாருமே வெளியே வரமாட்டாங்க. அத்தனை பேரும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கதான் போராட்டம் நடக்கும். எங்களுக்காண்டி தான் சட்டத்துக்காக நாங்க கிடையாது. அதனால பீட்டா வெளியேறினா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் சார். அதுக்காண்டி தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். நாங்க ஜல்லிக்கட்டு அனுமதி தர்ற வரைக்கும் நாங்க இங்கே தான் சார் போராடிட்டு இருப்போம். இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜல்லிக்கட்டை மாநில விளையாட்டை அறிவிக்கணும் சார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தடையை முற்றிலுமாக ஒதுக்கணும். அதே மாதிரி மாணவர்களை துன்புறுத்துறதை முதல் நிறுத்தணும். நம்ம உரிமையை கேட்கறது எங்களுடைய உரிமை. இதுல யாரும் பாதிப்பு மாணவர்களுக்கு தரக்கூடாது.